ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு வந்து ரோஸ் பிளான்ட் வந்து ஒரு 10 days 15 days பிஃபோர் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து 4.5 inches to 3 inches வந்து நல்ல பூ பெருசாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த பூ முடிஞ்சு நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அதுலேருந்து வந்த மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்குன்னு. ஸோ இதுக்கான க்ரோத்துக்கான காரணம் வந்து அண்டு டிப்ஸு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த டீத்தூள்லாம் அந்த போடுற டீத்தூள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டீத்தூள், முட்டை ஓடு, அப்புறம் வந்து இந்த அரிசி தண்ணி, அப்புறம் பருப்பு தண்ணி, மஞ்சள், அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கரைசல், இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆன்டிபயோட்டிக்காக கொஞ்சம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் க்ரோத்துக்காக தான். ஸோ மேலே வந்து அந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் இலைகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ பூக்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.